லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் வருகை தந்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் EPSக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்போம். தாமரைக்கனி வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். தாமரைக்கனி, தற்போது வெடி மேளதாளங்களுடன் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடக்கிறது. இன்று காலை முதலே ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த விதியை குமிந்து எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கும் அவர் வரவேற்பதற்கும் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த அழைப்பிதழ் கடிதம் வழங்கப்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இன்று காலை சரியான முறையில் பரிசோதனை செய்து அவர்கள் வைத்திருக்கிறார்களா என்பதை சோதனை செய்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்துல இந்த கட்சியினுடைய பொதுக்குழு என்பது தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது சென்னை பசுமை சாலைக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த பகுதியை வந்தடைந்து தற்போது உற்சாக வரவேற்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டு தற்போது அவர் அதாவது பொதுக்குழு நடக்கக்கூடிய வளாகத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி வருகையின் போது பாஸ் இல்லாதவர்கள் அதற்கு இல்லாத நிர்வாகிகள் உள்ளே விட வேண்டும் என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதுபோது எடப்பாடி பழனிசாமி வந்த பொழுதும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு தள்ளுமுள் என்பதும் இந்த பகுதியில் ஏற்பட்டது. தற்போது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி தொடர்பான அந்த தீர்மானங்கள், மேலும் கட்சியினுடைய நிர்வாகிகள் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் இணைப்பதற்கான தீர்மானமும் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அந்த அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு நிர்வாகிகளுக்கு இன்று மதியம் தரப்புடனான விருந்து என்பதும் வைக்கப்பட இருக்கிறது. அசைவு மற்றும் சைவ விருந்தானது அளிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்துல அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது கூடப்பட இருக்கிறது. கட்சியினுடைய அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரை ஆற்றுகிறார். அது போல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இன்றைய ஏனென்றால் 2026 தேர்தல் என்பது இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த தேர்தலை மையப்படுத்தினால் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு செயற்குழு என்பது கூட்டம் இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் கூட்டணி தொடர்பாகவும் ஆளுங்கட்சியின் தொடர்பாகவும் அதுபோல தேர்தல் தொடர்பாகவும் பல்வேறு தீர்மானங்களானது இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.
லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.